கற்பனை கதையில் சமாதானாவும் முனிசாமியும் அழகான ஃப்ரெண்ட்ஸ். அட்டு மேடம் இல்ல ஆன்டர் ரெண்டு பேரும் சமாதானா செல்வி யூடியூப் சேனலுட்டா சப்ஸ்கிரைபர்ஸ். முனுசாமி எப்பவுமே சமடானா செல்வி சேனல் அப்டேட்ஸ்க்காக காத்திருப்பார். அது மட்டுமல்ல, நோட்டிபிகேஷன் வந்ததும் பதிவை பார்த்து திரும்ப திரும்ப பார்த்து லைக் செய்து ஷேர் செய்து அதில் சொல்ற விஷயத்தை யோசனை செய்து கற்பனை செய்து வாழ்க்கையில் அப்ளை செய்து தன்னை வளர செய்து வருவார். ஆனால் சமாதானா நேரம் இருந்தா கூட பதிவுகளை பார்க்க மாட்டாங்க. ஒருவேளை அப்படியே பார்த்தாலும் அதை லைக் பண்ண மாட்டாங்க. அப்படியே லைக் பண்ணினாலும் அதை ஷேர் பண்ண மாட்டாங்க. அப்படியே ஷேர் பண்ணாலும் அத தன்னோட வாழ்க்கையில அப்ளை பண்ண மாட்டாங்க. அப்படியே அப்ளை பண்ணாலும் அடுத்து எதுவும் பண்ண மாட்டாங்க. ஒரு நாள் சமாதானாவும் முனிசாமியும் ஏதோ சுவாரஸ்யமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சமாதானா கேட்டாங்க, நீ ஏன் இந்த சேனல் வீடியோ எல்லாம் பார்த்து இப்படி தேவையில்லாத வேலை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க? அதற்கு முனுசாமி தெளிவா சொன்னாரு, உனக்கு இது வெறும் பதிவு மட்டும் தான். என பொருட்டா வர பதிவுகள் எனர்ஜி, மோட்டிவேஷன், லவ், சப்போர்ட், கைடன்ஸ். நீ சொல்ற வேண்டாத வேலை எல்லாம் இந்த பயனுள்ள விஷயத்திற்கு நான் கொடுக்கின்ற விலை என்று எடுத்து சொன்னதும் அதிலிருந்து எல்லா நல்லவற்றையும் எடுத்துக்கொண்டார் சமாதானா. எதையும் குறைத்து மதிப்பிடும், குறை கூறும், இலவசமாக இனாமாக பெற்று கொண்டிருக்கும் தானும் இனி இவரை போன்று நல்ல விஷயங்களை விலை கொடுத்து தான் வாங்க வேண்டும், அதுவும் கூடுதல் விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்ற உறுதியான முடிவின்படி சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், காமெண்ட், லவ் என தன்னிடம் உள்ள நல்லத்தை தானும் கொடுத்து பிரபஞ்சத்தின் நேர்மறை பேராற்றல் மற்றும் ஒரு நல்ல விஷயம் இத்தலைமுறையினரிடம் சென்றடைய உதவும் மதிப்பிற்குரிய பொறுப்பாளராக தன்னை மாற்றிக்கொண்டார். உதாரணத்திலிருந்து கேள்வி என்னவென்றால், அறிவு, அன்பு, உத்வேகம், உதவி என நல்லவைகளை நீங்கள் விலை கொடுத்து வாங்குபவரா? கூடுதல் விலை கொடுத்து வாங்குபவரா? இலவசம் இல்லை இனாமாக வாங்குபவரா?